வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 3. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்க இன்பாக்ஸ்க்கு வந்து சேரும். நீங்களும் உடனுக்குடன் கதைகளை கேட்டு மகிழலாம். வாங்க கதைக்குள்ள போலாமா? மலையமானுக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. கால்பந்து போல் இங்கும் அங்கும் உதைப்படுவதாக தோன்றியது. ஆனாலும் சடங்கு சம்பிரதாயம் இதையெல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடியவன் அல்ல என்பதால் பொறுத்து கொண்டான். அந்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டோம். இனி அதில் வரும் நல்லது கெட்டது அனைத்திற்கும் தான் தலை கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தான். வீட்டுக்குள் நுழைந்ததுமே கனிமொழி விறுவிறுவென்று படியேறி மாடிக்கு சென்று விட்டாள். எதிர்பார்த்தபடியே அங்கப்பனை தவிர அந்த வீட்டில் பெரிதாக அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. போன முறையாவது நாராயணன் கூட இருந்தார். இப்போது அவரும் இல்லை. மண்டபத்தில் கான்ட்ராக்ட் எடுத்த ஆட்களுக்கு மீதி பணம் செட்டில் பண்ணும் வேலையாக அங்கப்பன் வெளியே வராண்டாவிற்கு சென்றுவிட அவன் பிடித்து வைத்த பிள்ளையார் போல் ஹால் சோஃபாவில் அமர்ந்தே இருந்தான். வெகு நேரம் கழித்து வந்த அங்கப்பன் அவனை இரவு உணவிற்கு அழைத்து சென்றார். முதல் முறையாக அப்படி ஒரு ஆடம்பரமான உணவு மேஜையில் அவனுக்கான விருந்து காத்திருந்தது. என்ன சமாதானம் சொல்லி அழைத்து வந்தார்களோ, அவளும் சரியான நேரத்திற்கு உணவு கூடத்திற்கு வந்தாள். முதலில் அவளை அவனுக்கு அடையாளமே தெரியவில்லை. அவள் கையில் இருந்த மருதாணியையும் கல்யாண வளையல்களையும் கண்டுவிட்டுத்தான் நன்றாக அவள் முகத்தை பார்த்தான். அவளேதான். சற்று நேரத்திற்கு முன் புடவையில் பெரிய மனுஷியாக தெரிந்தவள் இப்போது நைட் பேண்டில் சிறுமி போல் தெரிந்தாள். அவனுக்கு பகீர் என்றது. இவள் எப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை தாங்குவாள் என்று கவலையாக இருந்தது. டேபிளில் இவன் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க அவள் மறுபக்கம் சென்று அமர்ந்தாள். முகத்தில் ஒருவித கோபமும் பிடிவாதமும் தெரிந்தது. கீர்த்தி பரிமாறினாலும் அங்கப்பன் கூடவே இருந்து கவனித்துக் கொண்டார். இரவு உணவிற்கு பிறகு மீண்டும் கனிமொழி மாடிக்கு சென்றுவிட அங்கப்பன் மலையமானோடு அமர்ந்து பேசினார். குறிப்பிட்டு எதுவும் பேசாமல் பொதுப்படையாக பேசிக்கொண்டிருந்தவர் சற்று நேரம் கழித்து தன்னுடைய மகளின் கோபத்தை சற்று பொறுத்து கொள்ளும்படி அவனிடம் வேண்டினார். அவன் மறுத்து பேச முடியாமல் மையமாக தலையை ஆட்டி வைத்தான். அதன் பிறகுதான் அதை சொன்னார். மாடியில தான் கனியோட ரூம், மேல போங்க. ஏதோ சிங்கத்தின் குகைக்குள் போக சொல்வது போல அவனுக்குள் பதட்டம் தொற்றிக்கொண்டது. அதை வெளியே காட்டாமல் இருக்க வெகு பாடுபட்டவன் சங்கடத்துடன் எழுந்து மாடிக்கு சென்றான். அங்கே கட்டிலில் முழங்காலில் முகம் புதைத்து குனிந்து அமர்ந்திருந்தாள் கனிமொழி. அவளிடம் என்ன பேசுவதென்று அவனுக்கு தெரியவில்லை. பேச வேண்டுமா என்பது கூட கேள்வியாகத்தான் இருந்தது. அறைக்குள் யாரோ வந்திருப்பதை உணர்ந்தும் தலை நிமிராமல் அமர்ந்திருந்தவள் வந்தவர்கள் எதுவும் பேசாமல் இருக்கவும் ஒருவேளை அவனாக இருக்குமோ என்கிற எண்ணம் தோன்ற சட்டென்று நிமிர்ந்தாள். அவனேதான். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். முகம் இறுக அவன் பார்வையை எதிர்கொண்டாள் கனிமொழி. நாள் முழுக்க ஒன்றாகவே இருந்திருந்தாலும் அப்போதுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்டார்கள். அவள் முகம் வீங்கி இருந்தது. கண் இமைகள் தடித்து விழிகள் சிவந்திருந்தன. அழுதிருக்கிறாள் என்பதும் அதற்கான காரணம் தன்னை திருமணம் செய்து கொண்டதுதான் என்பதும் புரிந்துவிட அவமானத்தில் அவன் முகம் கன்றியது. எதுக்கி பழுவுற என்றான். எவ்வளவு முயன்றும் குரலில் கோபத்தின் சாயலை தவிர்க்க முடியவில்லை அவனால். நடந்து முடிந்துவிட்ட திருமணத்தின் மீது கோபம், அதை நடத்தி வைத்த அங்கப்பனின் மீது கோபம், அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் என்று பொய் உரைத்த மாமன் மீது கோபம், அவரை அப்படியே நம்பிவிட்டதில் தன் மீதே கோபம். கோபம் கோபம் கோபம். அடிநெஞ்சிலிருந்து அத்தனை கோபம் பொங்கி எழுந்தது. கனிமொழிக்கும் ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அவருடைய வாழ்க்கையே அடித்துவிட்டு எவ்வளவு திமிராக அவரிடம் குரலை உயர்த்துகிறான். நெற்றிக்கண்ணை திறக்காத குறையாக அவனை முறைத்து பார்த்தவள் விருட்டென்று கட்டிலிலிருந்து எழுந்து குளியலறைக்குள் நுழைந்து கதவை பட்டென்று சாத்தினாள். முகத்தில் அறை வாங்கியது போல் இருந்தது அவனுக்கு. மூடிய கதவையே சற்று நேரம் வெறித்து பார்த்தவன் பற்களை நரநரத்தபடி பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். ஒரு நொடி கூட அவனால் அந்த அறையில் இருக்க முடியவில்லை. இவளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று ஆயாசமாக இருந்தது.
அவன் முகத்தை பார்க்க கூட பிடிக்காமல் குளியலறைக்குள்ளேயே அமர்ந்திருந்த கனிமொழி இரவு முழுவதும் உள்ளேயே இருக்க முடியாது என்பதை உணர்ந்து வெகுநேரம் கழித்து வெளியே வந்தாள். அறையில் அவனை காணவில்லை. பால்கனி கதவு திறந்திருப்பதை கவனித்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தாள். அங்கே கிடந்த சோஃபாவில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தான். பெரிய மகாராஜா உட்கார்ந்திருக்கிறத பாரு, ஆளும் மூஞ்சியும். கடுப்புடன் எண்ணியபடி வெடுக்கென்ற முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே வந்தாள். அரைக்கதவை யாரோ மெலிதாக தட்டினார்கள். எரிச்சலுடன் சென்று பார்த்தாள். அங்கப்பன் நின்று கொண்டிருந்தார். கையில் இருந்த வேட்டி சட்டையை அவரிடம் கொடுத்து, இது மாப்பிள்ளையோடது, மாத்திக்க சொல்லிக் கொடு என்று அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அவனுக்கு நான் என்ன அசிஸ்டண்டா? அலட்சியமாக அதை மேஜையில் தூக்கி எறிந்துவிட்டு லைட்டை அணைத்துவிட்டு போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள். சேரில் அமர்ந்த நிலையிலேயே உறங்கிவிட்ட மலையமான் அதிகாலையில் கண் விழித்து அறைக்குள் வந்தான். இரவு கழுத்து வரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தவள் இப்போது போர்வை எங்கே போனது என்று தெரியாமல் உதைத்து தள்ளிவிட்டு ஒரு காலை நீட்டி மறுகாலை மடக்கி தலையணையை கட்டி பிடித்து கொண்டு ஒரு கழித்து படுத்திருந்தாள். இதழ்கடையோரம் தலையணை ஈரமாகியிருந்தது. சின்னதாய் ஒரு குரட்டை ஒலி வேறு. மலையமானின் முகத்தில் சின்ன புன்னகை தோன்றியது. இரவெல்லாம் வெளியே அமர்ந்த நிலையிலேயே உறங்கிய அலுப்பு கூட மறந்து போய்விட்டது அவனுக்கு. அவள் மீதிருந்து பார்வையை விளக்க முடியவில்லை. மனைவி என்றெல்லாம் எண்ணவில்லை. ஆனால் என்னவோ அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போலிருந்தது. அழகான மலரை பார்ப்பது போல், அதிகாலை பனியை ரசிப்பது போல். அழகிதான், பாவம் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. இரவெல்லாம் திமிர் பிடித்தவள் என்று அவளை கரித்து கொட்டியவன் இப்போது இறக்கப்பட்டான். கூடவே சுவற்றில் பொருத்தப்பட்டிருந்த ஆளுயர கண்ணாடியை பார்த்து, உனக்கென்னடா மலையா குறைச்சல் என்ற மீசையை முறுக்கி விட்டபடி தன்னுடைய உடற்கட்டையும் முக அமைப்பையும் அளவெடுத்தான். நல்லா தானே இருக்கும், என்ன கொஞ்சம் கலரு தான் கம்மி, வயக்காட்டுல வேலை செய்யறவன் வேற எப்படி இருப்பான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டான். நீயும் நல்லா படிச்சு அவ அக்கா புருஷன் மாதிரி அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு வேலைக்கு போகாம விட்டுட்டியேடா என்று கண்ணாடிக்குள் இருந்து அவன் பிம்பம் அவனை குற்றம் சாட்டியது. அட ஏண்டா நீ வேற, இவ என் பொண்டாட்டியா வந்து உசுரை எடுக்க போறான்னு நான் என்ன கனவா கண்டேன் என்று அழுத்து கொண்டவன் பெருமூச்சுடன் குளியலறைக்குள் நுழைந்தான். அவன் ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு வெளியே வந்தபோது கனிமொழி விழித்திருந்தாள். குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தவனை ஏற இறங்க பார்த்தவளின் பார்வையில், பாத்ரூமை ஒழுங்கா கிளீனா வச்சுட்டு வந்தியா என்கிற கேள்வி இருந்தது. அவருடைய பார்வையை பார்த்தவனுக்கு உண்மையிலேயே பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எழ, கண்ணாலேயே மிரட்டுறாளே என்று எண்ணியபடி உடலை சற்று விரைப்பாகவே வைத்துக்கொண்டு வெளியே வந்தான். கீழே அங்கப்பன் வேலையாட்களிடம் ஏதோ ஏவி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. இவளை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு பேசாம கீழே போய் அந்த மனுஷங்கிட்டையாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று எண்ணி கீழே வந்தான். அவனை பார்த்ததும், வாங்க மாப்பிள, எழுந்தாச்சா என்றார் உபசரிப்பாக. ஆமா மாமா, என்ன காலையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றான். பண்ணைக்கு போகணும் மாப்பிள, இந்த டிரைவர் பையில இன்னும் காணோம் என்றார். கார் தானே எடுக்கணும், வாங்கண்ணா கூட்டிக்கிட்டு போறேன் என்றான். இல்ல மாப்பிள, நீங்க இருங்க, நான் 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். அது சரி, நேத்து உங்க ட்ரெஸ்ஸை மேலே கொண்டு வந்து கனிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தனே, மாத்திக்கலையா நீங்க? மகளின் லட்சணத்தை மறந்துவிட்டு அந்த கேள்வியை கேட்டுவிட்டார். மலையம்மானின் முகம் சட்டென்று சுருங்கியது. குளிச்சுட்டு மாத்திக்கிற மாமா என்றான். அவர் சங்கடத்துடன் தலையசைத்து விட்டு, சரி மாப்பிள, நீங்க இருங்க, நான் பண்ணைக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். மலையம்மான் வெளி வராண்டாவிற்கு வந்தான். வாங்க வாங்க உட்காருங்க. படித்து கொண்டிருந்த நாளிதழை மடக்கி வைத்துவிட்டு சகலையை உபசரித்தான் கீர்த்தியின் கணவன். புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு அங்கே கிடந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் மலையமான். நான் சீனு, கனிமொழியோட அக்கா ஹஸ்பண்ட். மாணிக்கம் தானே உங்க பேரு? இல்லைங்க, மலையமான். அவனுடைய பெயரை தவறாக சொல்லிவிட்ட வருத்தத்துடன், ஓ சாரி என்றான். மலையமான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், பரவாயில்லைங்க என்றான். மாமா மாதிரியே நீங்களும் பண்ண வச்சிருக்கிறதா சொன்னாங்க. மீன் பிசினஸ் இங்க ரொம்ப நல்லா போகுதில்ல என்றான் சீனு, அவனிடம் ஏதாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டுமே என்பதற்காக. இல்லைங்க, என்னோடது பண்ணையெல்லாம் இல்லை,
தென்னந்தோப்பு இருக்கு. அதுலயே 2 குளம் வெட்டி விட்டுருக்கேன். விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கு. 10-15 மாடு வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணுறோம். ஓ, மல்டி டாஸ்கிங். என்னதுங்க? இல்ல, ஒரே நேரத்துல பல வேலை செய்றீங்க. ஆமாங்க, விவசாயிங்க நாங்களா இப்படி பல வேலை செஞ்சு சம்பாரிச்சாதான் உண்டு. ஆபீஸ் வேலை மாதிரி ஒரே வேலையில உட்கார்ந்துருக்க முடியுமா? மலையமானின் சகஜமான பேச்சில் சீனு ஆச்சரியப்பட்டான். அன்றைய விருந்துக்கு சமைக்க சமையலாட்கள் வந்துவிட்டார்கள். வாசலில் படுதாவை விரித்து காய்கறிகளை கடைபரப்ப வெங்காயம் தக்காளியை வெட்ட துவங்கினார்கள். அவர்களை மேற்பார்வை பார்க்க வெளியே வந்த கீர்த்தி கணவன் குடித்துவிட்டு வைத்திருந்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு மலையமானை பார்த்து, உங்களுக்கும் காஃபி வேணுமா என்றாள். சீனுவுக்கு பகீர் என்றது. நேற்று கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை காஃபியை கொண்டு வந்து அவன் கையில கொடுக்காம காஃபி வேணுமா என்று ஏதோ வேலைக்காரனிடம் கேட்பது போல் கேட்கிறாளே என்று எண்ணி மனைவியை பார்த்தான். மலையமான் அலட்டி கொள்ளவில்லை. கொண்டு வாங்க, சக்கரம் கொஞ்சம் கம்மியா என்றான். அவனுடைய இடத்தில் தான் இருந்திருந்தால் கூட காஃபி வேண்டாம் என்றுதான் கூறியிருப்போம். இவன் எப்படி புது இடத்தில், அதுவும் அவனுக்கு சற்றும் பொருத்தமில்லாத இடத்தில் இவ்வளவு கூலாக இருக்கிறான் என்று வியந்தான் சீனு. மலையமானுக்குள் எத்தனை பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. வாசலில் 10 பேர் அமர்ந்து காய்கறி வெட்டி கொண்டிருக்கிறார்களே, அது யாருக்காக? அவனுக்கு விருந்து சமைப்பதற்காக. ஆனால் அந்த பெண் ஒரு காஃபிக்கு அவனிடம் அலட்சியம் காட்டுகிறாள். உள்ளுக்குள் கொதிப்பாக இருந்தாலும் வெளியே கூலாக காட்டிக்கொண்டான். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பேசி இன்னும் ஒட்டியே வராத உறவை வெட்டிவிட அவனுக்கு மனமில்லை. பொறுத்து போனான். கீர்த்தி கொண்டு வந்து கொடுத்த காஃபியை முழுவதுமாக பருகிவிட்டு வீட்டை சுற்றி நடந்து கொண்டிருந்தான். அதற்குள் அங்கப்பன் பண்ணையிலிருந்து வந்துவிட்டார். கையில் ஒரு பையோடு அவனிடம் நெருங்கியவர், இதுல உங்க சட்டை வேட்டி இருக்குமாப்ல, வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தேன், குளிச்சுட்டு மாத்திக்கங்க. அவங்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுறதா சொன்னாங்க என்றார். அவர் கொடுத்த பையை வாங்கி கொண்டு மாடிக்கு சென்றான் மலையமான். நல்ல வேளை, அங்கு கனிமொழி இல்லை. நிம்மதியாக உணர்ந்தான். இரவெல்லாம் அமர்ந்த நிலையிலேயே உறங்கியது என்னவோ போல் இருந்தது. சற்று படுத்து ஓய்வெடுக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அந்த கட்டிலில் படுக்க அவனுக்கு விருப்பமில்லை. கீழே படுக்கவும் மனமில்லை. அது தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது போல் இருக்கும் என்பதால் நேரடியாக குளியலறைக்குள் நுழைந்தான். அன்றைய காலை உணவின் போது வீட்டு ஆண்கள் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். கனிமொழி மலையமானோடு சேர்ந்து அமர்ந்து உணவருந்த வேண்டும் என்று அங்கப்பன் கண்டிப்புடன் கூறியிருந்தார். எனவே முகத்தை உர்ரென்று வைத்துக்கொண்டு அவனுக்கு பக்கத்து சாரில் வந்து அமர்ந்தாள். பலவிதமான பலகாரங்கள் பாத்திரங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அங்கப்பன் அங்கே இருந்ததாலோ என்னவோ அவனுக்கு அங்கே எந்த சங்கடமும் ஏற்படவில்லை. என்ன ஒன்று, கனிமொழிக்குத்தான் அரை இட்லி கூட இறங்கவில்லை. அதில் அவனுக்கு வருத்தம்தான். பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூட அவள் விரும்பவில்லையே. மலையமானின் குடும்பத்தினர் சில நெருங்கிய சொந்த பந்தங்களோடு விருந்துக்கு வந்திருந்தார்கள். அங்கப்பனும் தன் பக்கத்திலிருந்து உடன்பிறப்புகளையும் மாமன் மச்சான் உறவுகளையும் அழைத்திருந்தார். உறவுகள் கூடியிருந்ததாலோ என்னவோ மனக்கசப்புகளை ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளவில்லை. விருந்து நன்றாகவே முடிந்தது. மணமக்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புவதற்கு சிறிது நேரத்திற்கு முன் அங்கப்பன் மலையமானை தனியாக அழைத்து பேசினார். மாப்பிள்ள, இப்போ போயிட்டு நைட்டு திரும்பி வந்துடுறீங்களா? கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்ல? நாசுக்காக கேட்டார். ஏன் மாமா? இல்ல, அங்க வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கனி வசதியா வளர்ந்த புள்ள என்று இழுத்தார். மலையமானின் முகத்தில் சட்டென்று ஒரு இறுக்கம் வந்து ஒட்டிக்கொண்டது. அது சரி வராது மாமா என்றான். நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருந்தா இங்கே டவுன்ல வேற வீடு பார்த்துக்குவோம் மாப்பிள்ள. குரலில் சின்ன வற்புறுத்தல் தெரிந்தது. எனக்கு பொழப்பு அங்கதான் மாமா. வீட்டோட தோப்பு துறவு குளமெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு நான் இங்க வந்து என்ன பண்றது? அதனால என்ன மாப்பிள்ள, நான் இங்கிருந்து தானே பண்ணைக்கு போயிட்டு வரேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணலாமே. என்னதான் அவர் நாவில் தேனை தடவி கொண்டு இனிக்க பேசினாலும் அவனுக்கு உள்ளே சுருக்கென்று குத்தத்தான் செய்தது. இப்படியெல்லாம் வருமென்று எதையும் யோசிக்காமல் அவசரப்பட்டு விட்டோமோ என்று கலங்கினான். உங்க பொண்ணுக்கு தேவையான வசதிய என் வீட்டுல செஞ்சு கொடுக்க முயற்சி பண்றேன் மாமா. மற்றபடி தனி கொடுத்தனோ
டவுன்ல வீடு பார்க்கறது இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது என்றான் கராராக. அதற்கு மேல் அங்கப்பன் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமோதிப்பாக தலையை மட்டும் அசைத்துவிட்டு சமையலறை பக்கம் திரும்பியவர் இதை பற்றி மருமகனிடம் பேச சொன்ன மனைவியை பார்த்து உதட்டை பிதுக்கினார். அத்தியாயம் 3 நிறைவடைந்தது. அத்தியாயம் 4. விருந்தை முடித்துக்கொண்டு மணமக்களோடு வீடு வந்து சேர்ந்திருந்தது மலையம்மானின் குடும்பம். வந்ததிலிருந்து வாசலில் குடும்பத்தோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். விருந்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தார்கள், என்னென்ன பேசிக்கொண்டார்கள் என்றெல்லாம் ஏதேதோ. கனிமொழிக்கு அவர்களோடு ஒட்ட முடியவில்லை. விலகி வீட்டுக்குள் வந்தாள். அவளுடைய கனமான பெட்டிகள் இரண்டும் கூடத்தில் சுவற்றோரமாக நின்று அவளை வரவேற்றது. அவைகளை காரிலிருந்து இறக்கி கைக்கு ஒரு பெட்டியாக அவன்தான் தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். ஏன் இங்கே வைத்துவிட்டு போய்விட்டான்? ஒரு கணம் அப்படி யோசித்தவள் மறுகணமே மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். ஒரு திண்ணை, கூடம், சமையலறை, அவ்வளவுதான் அந்த வீடு. சமையலறை பெயருக்குத்தான், சமைப்பதெல்லாம் பின்புறம் போடப்பட்டிருக்கும் கொட்டகையில்தான் என்பது அவள் பின்னர் தெரிந்து கொண்ட விஷயம். இதில் அவளுடைய பெட்டிக்கு இந்த சுவற்றோரத்தை விட வேறு சிறந்த இடம் என்ன கிடைக்கும்? உள்ளம் குமுற மூலையில் வைக்கப்பட்டிருந்த பாயை எடுத்து விரித்து போட்டு அமர்ந்தாள். மாலை சூரியன் உடைந்த ஓட்டில் ஊடுருவி அவள் அமர்ந்திருந்த பாயில் வட்டமாக விழுந்தான். அதன் அழகை அவளால் ரசிக்க முடியவில்லை. இதுதான் உங்கள் மகளை நீங்கள் வாழ வைக்கும் வீடா என்று பெற்றோரின் மீது ஆத்திரம் பொங்கியது. வெகுநேரம் அப்படி வெந்து கொண்டே அமர்ந்திருந்தவள் மனதை திசை திருப்ப கையிலிருக்கும் போனில் கவனத்தை செலுத்த முயன்றாள். ஒரு குட்டி உருவம் கதவுக்கு பின்னால் இருந்து அவளை எட்டி பார்த்தது. கீழே குனிந்து போனை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளால் அதை உணர முடிந்தது. யார் பார்த்தால் எனக்கென்ன என்று எரிச்சலாக உணர்ந்த கனிமொழி நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. வெகு நேரமாகியும் அந்த உருவம் அங்கிருந்து நகரவே இல்லை. அவளுக்குள் சின்ன ஆர்வம் துளிர்க்க மெல்ல தலையை உயர்த்தி பார்த்தாள். குண்டு கன்னங்களும் மையிட்ட பளிங்கு விழிகளுமாக இருந்த அந்த சிறுமி வெடுக்கென்று தலையை உள்ளே இழுத்து கொண்டாள். கனிமொழியின் ஆர்வம் அதிகமானது. போனை கீழே வைத்துவிட்டு பார்வையை கதவு பக்கமே பதித்திருந்தாள். மீண்டும் அந்த சிறுமி எட்டி பார்த்தபோது வா என்று தலையசைத்தாள். சின்ன தயக்கத்தோடு இவரிடம் நெருங்கினாள் அவள். கலையான முகம், அழகான சிரிப்பு. 5 வயது இருக்கும் அவளுக்கு. தாமரையின் மகள். திருமணமாகி 5 வருடம் கழித்து பிறந்தவளாம். சொல்லிக் கொண்டார்கள். உன் பேர் என்ன? அம்முக்குட்டி. அம்முக்குட்டியா? ஸ்கூல் போறியா? ஸ்கூல்ல பேர் என்ன? அபி. வா இப்படி உட்காரு. தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டாள். எதுக்கு என்ன அப்படி பார்த்த? நீங்க புது மாமி, சிறு வெட்கத்துடன் கூறினாள். அவள் அந்த உறவு முறையை சொன்னதில் சட்டென்று அவளுக்குள் ஒரு இறுக்கம் உண்டானது. மௌனமாகிவிட்டாள். அதை உணராத சிறுமி, நீங்க ஏன் இவ்வளவு வளவி போட்டிருக்கீங்க என்றால் கண்களில் ஆர்வம் என்ன. கசந்த புன்னகையுடன் தெரியல என்றாள் கனிமொழி. எனக்கு ஒரு வளவிதான் இருக்கு. தன் வளையலை தொட்டு பார்த்தபடி சோகமாக அவள் சொன்ன விதத்தில் கனிமொழியின் முகத்தில் மீண்டும் புன்னகை வந்தது. நிறைய வளையல் வேணுமா உனக்கு என்றாள். ஆமான்னு சொல்லுடி அம்முக்குட்டி, இனி மாமிதான் உனக்கு எல்லாம் செய்யணும். போகிற போக்கில் கிண்டலாக சொல்லிக்கொண்டே சமையலறை பக்கம் போனாள் தாமரை. அவள் கிண்டலாகத்தான் சொன்னாளா அல்லது தன்னை பணம் காய்க்கும் மரமாக நினைக்கிறாளா என்கிற சந்தேகம் கனிமொழிக்குள் எழுந்தது. அந்த வீட்டிலிருந்த ஏழ்மை நிலையும் அவள் பிறந்தகத்தில் இருக்கும் செல்வ செழிப்பும் அவளை அப்படி எண்ண வைத்தது. அதன் பிறகு அந்த சிறுமியிடம் கூட அவளால் இயல்பாக பேச முடியவில்லை. கையில் தண்ணீர் சொம்புடன் சமையலறையிலிருந்து மீண்டும் வாசல் பக்கம் சென்ற தாமரை கூடத்தில் கனிமொழியிடம் நின்று, எதுக்கு இங்கன தனியா உட்கார்ந்துருக்க? அப்படி வெளியே வந்து உட்காரன், காத்தோட்டமா இருக்கு என்றாள். போனில் பதித்த பார்வையை விலக்காமல் வேண்டாம் என்றாள் கனிமொழி. அவள் முகத்தையே ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்த அபியையும் அவள் கண்டு கொள்ளவில்லை. தாமரையின் முகம் சுருங்கிவிட்டது. தன்னைத்தான் நிமிர்ந்து பார்க்கவில்லை, தன் மகளிடம் கூட ஒதுக்கம் காட்டுகிறாளே என்று ஆற்றாமைப்பட்டவள், அம்முக்குட்டி வாடா, அம்மா உனக்கு பாலாத்தி தரேன் என்று அழைத்தாள். நான் இங்கேயே இருக்கேம்மா, புது மாமி கூட. கள்ளமில்லாமல் அவளிடம் ஒட்டிக்கொள்ள முயன்றாள் அந்த சிறுமி. அப்போதும் கனிமொழி அந்த குழந்தையை ஏறிட்டு பார்க்கவில்லை. அதை தாங்க முடியாத தாமரை, அப்புறம் வரலாம், நீ வா என்று குழந்தையை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு வெளியே வந்தாள்.
என்னதான் குடும்பத்தோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவள் தனியாக இருக்கிறாளே என்று மலையமானின் மனம் அவளையேதான் சுற்றி கொண்டிருந்தது. அம்மாவுக்குத்தான் வயசாகி மூளை மழுங்கி விட்டது. இந்த அக்காவுக்கு என்ன வந்தது? புதிதாக வீட்டுக்கு வந்திருக்கும் பெண்ணுக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதா என்று மனதிற்குள் தவித்துக் கொண்டிருந்தான். அவர்களிடம் நேரடியாகவும் சொல்ல முடியவில்லை, அவர்களுக்கு தானாகவும் தெரியவில்லை. வேலை இருப்பது போல் எழுந்து வைக்கோல் போருக்கும் கொட்டகைக்கும் ஒரு நடை நடந்துவிட்டு வந்தான். அப்படியாவது அவர்கள் மீட்டிங்கை கலைத்துவிட்டு வீட்டுக்குள் செல்வார்கள், அவளை பார்ப்பார்கள் என்று அவன் போட்ட கணக்கு வீணாகி போனது. அவனை தவிர மற்ற மூவரும் ஊர்க்கதை பேசிக்கொண்டு அமர்ந்த இடத்திலேயேதான் அமர்ந்திருந்தார்கள். பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தவன், அக்கா உள்ள போய் குடிக்க ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வா என்றான். அவளும், சித்த உட்கார்ந்து பேச விடுறானா என்று புலம்பிக் கொண்டே எழுந்து சென்றாள். உள்ளே போனவள் கனிமொழியை அழைத்து கொண்டு வருவாள் என்று பார்த்தால் தரதரவென்று அபியை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள். துணைக்கிருந்த ஒரு சின்ன பிள்ளையையும் இப்படி பிடிச்சு இழுத்துக்கிட்டு வருதே இந்த அக்கா என்று பதறியவன், எதுக்குக்கா பிள்ளையை இப்படி பிடிச்சு இழுத்துக்கிட்டு வர என்று தமக்கையிடம் விரைந்தான். அவ என்னடா இவ்வளவு ராங்கி பிடிச்சவளா இருக்கா, பச்சை புள்ளைகிட்ட கூட மூஞ்சியை திருப்புறா என்றாள் கோவத்துடன். மலையமானின் முகம் வாடிவிட்டது. ஏங்கா என்னாச்சு என்றான். நடந்ததை கொஞ்சம் கூட்டி குறைத்து சொன்னாள் தாமரை. அவளுக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை என்று தெரியும், ஆனால் குழந்தையிடம் கூட வெறுப்பை காட்டும் அளவுக்கா என்று அவனுக்கு மனம் சோர்ந்து போனது. சரி விடுக்கா, நம்ம வீட்டை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது, அதான் இப்படி பண்றா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் குளத்து பக்கம் போய் மீனுக்கு தீனி வச்சுட்டு வர்றேன் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். இருட்டும் வரை வீடு திரும்பவில்லை. கனத்த மனதுடன் வீட்டிலிருந்து கிளம்பிய மலையமான் குளத்திற்கு வந்து மீனுக்கு தீனி வைத்துவிட்டு அங்கிருந்து வயலுக்கு சென்று போர்க்கொட்டையில் படுத்து விட்டான். மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருந்தது. தப்பு பண்ணிவிட்டோமோ, இது சரி வராதோ என்கிற யோசனையை அவனால் தவிர்க்கவே முடியவில்லை. என்னடா புது மாப்பிள்ள பொண்டாட்டிய வீட்டில் விட்டுட்டு இங்க வந்து தனியா படுத்திருக்க? பரிகாசத்தோடு வந்து சேர்ந்தார் நாராயணன். அவர் குரலை கேட்டதும் எழுந்து அமர்ந்தவன், நீ என்னைய ஒரு வழி பண்ணாம விட போறதில்ல என்றான். நான் என்னடா பண்ணுன? மடித்து கட்டியிருந்த லுங்கியை இறக்கிவிட்டபடி அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். அவளுக்கு இங்கெல்லாம் சரிப்பட்டு வராத போல இருக்கு, ரொம்ப காண்டில் இருக்கா, அம்முக்குட்டி கிட்ட கூட சரியா பேசலையாமே. அட யாரடா அவன் அம்முக்குட்டி கிட்ட பேசல ஆட்டுக்குட்டி கிட்ட பேசலன்னு? நீ போய் அந்த புள்ளைகிட்ட முதல்ல பேசுடா. நீ பேசி கரெக்ட் பண்ணாதானே அப்புறம் நாங்கெல்லாம் மிங்கிள் ஆக முடியும். கரெக்ட் பண்றது மிங்கிள் ஆகிறதா? மாமா அவன் நம்ம வீட்டு மருமக, அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி மாப்பிள்ள. நீயும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா அங்க ஒரு பருப்பும் வேகிற மாதிரி தெரியல. டென்ஷன் ஆகாதடா மாப்பிள்ள, அந்த புள்ள கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டாலும் நீ பொறுத்து போ, தானா போய் அதுகிட்ட பேசி பழகு. அடி மேல அடி கொடுத்தா அம்மியும் நகருண்டா. மலையமான் அவரை ஏற இறங்க பார்த்தான். என்னடா அப்படி பாக்குற? அவகிட்ட என்னைய சேர்த்து விட்டுட்டு எப்படியா இப்படி மனசாட்சி இல்லாம அம்மி நகரும் ஆட்டுக்கல்ல நகரும்னு டயலாக்கா விடுற? என்ன டயலாக்கா? உன் வாயை பத்தி தெரிஞ்சும் உன் பேச்ச நம்பன பாரு. எப்படி எப்படி அவ என்னை கட்டிக்க ஓகே சொல்லிட்டா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்கடா. என்னைய என்ன பண்ண சொல்ற? அக்கா புருஷனாச்சேன்னு பாக்குறேன், போயிரு. நான் இன்னைக்கு இங்கதான் படுக்க போறேன், நீ வேணும்னா போ. அவனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்கிற குறிக்கோள் அவருக்கு. அவரோடு வழக்கடிக்க முடியாமல் அவனும் அங்கிருந்து கிளம்பினான். அவன் வீடு வந்து சேர்ந்த போது நன்றாகவே இருட்டிவிட்டது. வண்டியை நிறுத்துவதற்கு வீட்டுக்கு பக்கவாட்டில் உள்ள கொட்டகைக்கு வந்தபோதுதான் கொல்லைப்புறத்தில் கனிமொழியை கண்டான். இரவு உணவுக்கு பலகாரம் செய்திருப்பதாக சொல்லி அவளை அழைத்தாள் தாமரை. கொல்லைப்புறத்தில் சமையலுக்காக போடப்பட்டிருந்த கொட்டகை சற்று விசாலமாக அங்கேயே அமர்ந்து உணவு உண்ணும் அளவுக்கு இருந்தது. குழந்தை அபி ஒரு பக்கம் வெங்காயம் கத்திரிக்காயை உருட்டி விளையாடி கொண்டிருக்க அடுப்பில் அலமேலு அமர்ந்திருந்தார். எங்க மலையனை இன்னும் காணோம் என்றபடி தடுக்கை எடுத்து போட்டு தட்டை வைத்தாள் தாமரை. கனிமொழிக்கு உணவுக்கு முன் வேறு ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்தது. தாமரையின் முகத்தை தயக்கத்துடன் நோக்கினாள். என்ன கனி? சற்று முன் அவள் நடந்து கொண்டதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தன்மையாகவே கேட்டாள் தாமரை. பாத்ரூம் எங்க இருக்கு? வா, நான் கூட்டிட்டு போறேன்.
என்று அவளை கொல்லைப்புறத்திற்கு அழைத்து சென்றாள். வெளியே ஒரே கும் இருட்டு. அவள் தயங்கி நிற்கும் போதே, அதோ அங்க இருக்கு பாரு, நான் இங்கேயே நிக்கிறேன், நீ போயிட்டு வா என்றாள் தாமரை. இந்த இருட்டுக்குள்ள எப்படி போறது? லைட் இல்லையா? நிலவு தான் எரிக்குதே, என்னத்துக்கு லைட்டு? நீ போயிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன், ஒன்னும் பயம் இல்லை என்று உந்தினாள். கடவுளே என்று அழுத்து கொண்டபடி, டார்ச்சாவது இருக்கா என்றாள். டார்ச்சா என்று இழுத்தவள், விளக்கு வேணும்னா ஏத்திக்கிட்டு வரவா என்றாள். கனிமொழியின் பற்கள் நரநரத்தன. ஒரு டார்ச்சுக்கு கூடவா இந்த வீட்டில் பஞ்சம் என்று எண்ணியவளின் கோபம் தன் தந்தையின் மீதுதான் திரும்பியது. அவரை திட்டி தீர்த்து கொண்டே உள்ளே சென்று தன்னுடைய கைபேசியை எடுத்து கொண்டு வந்து அதில் டார்ச்சை இயக்கி பாத்ரூமை நோக்கி நடந்தாள். குண்டும் குழியுமாக தரை, தாவி செல்லும் தவளை, ரீங்காரமிடும் பூச்சிகள். பயந்து கொண்டே சென்றாள். கழிவறையோ குளியலறையோ வெகு சுத்தமாக இருக்க வேண்டும் அவளுக்கு. ஆனால் அவள் வந்து நின்ற இடம், செல்போனை உயர்த்தி பிடித்து சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்தாள். கிணற்றங்கரையை ஒட்டியே குளியலறையும் கழிவறையும் தனித்தனியாக இருந்தது. கொட்டகையில் நின்று அவளுடைய செய்கைகளை பார்த்து கொண்டிருந்த மலையமானுக்கு அன்று காலை அவளுடைய வீட்டில் தான் பயன்படுத்திய குளியலறை நினைவிற்கு வந்தது. அங்கே பொருத்தப்பட்டிருந்த நவீன பைப்பை திறப்பதற்குள் அவன் படாத பாடு பட்டுவிட்டான். இங்கே இவள் இந்த கிணற்றங்கரையில் கால் வைப்பதற்கே சங்கடப்படுகிறாள். இருவருக்கும் எப்படி ஒத்துவரப் போகிறதோ என்று கலங்கினான். என்ன பாக்குற, உள்ள தொட்டி இருக்கு, தண்ணி தூக்கி ஊத்திருக்கேன், போயிட்டு வா என்றாள் தாமரை தூரத்திலிருந்து. அவளுக்கு அழுகை வருவது போல் இருந்தது. உள்ளே போகவே என்னவோ போல் இருந்தது. பல்லை கடித்து கொண்டு உள்ளே சென்றவள் வெளியே வந்து கிணற்றில் தண்ணீரை இறைத்து கையையும் காலையும் மாற்றி மாற்றி கழுவினாள். குளித்து விட்டால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது. ஆனால் அதற்கும் தொட்டியில் இருக்கும் தண்ணீரைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதால் மௌனமாக கை காலை மட்டும் கழுவிக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள். உடை பாதி நனைந்து விட்டது. ஈரத்தை துடைத்துவிட்டு உடை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூடத்திற்கு சென்றாள். அங்கே மலையமான் கொசுவலை கட்டி கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் இவள் தயங்கி நிற்க, படுக்கிற நேரத்துல கட்ட முடியாது, இப்பவே கட்டி வச்சாதான் கொசு உள்ள போகாது என்றான் விளக்கம் கொடுப்பவன் போல். உன்கிட்ட கேட்டனா என்பது போல் தலையை சிலுப்பிக் கொண்டு தன் பெட்டியை திறந்து துண்டையும் மாற்றுடையையும் எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு வந்தவள் கொல்லைப்புற கதவையும் சமையலறை கதவையும் மூடி தாழிட்டு அதை உடைமாற்றும் அறையாக மாற்றினாள். அவள் உடைமாற்றிக் கொண்டு வெளியே வந்தபோது அலமேலுவும் தாமரையும் அவளை வியப்புடன் பார்த்துவிட்டு பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வேறொன்றும் இல்லை, அவள் நைட் பேண்ட் அணிந்திருந்தாள். மனதில் இருக்கும் எதையும் காட்டிக்கொள்ளாமல், வா உட்காரு என்று அலமேலு அவளுக்கு தடுக்கை காட்ட, மலையா நீயும் வந்து சாப்பிடு வா என்று வெளிப்புறம் நோக்கி குரல் கொடுத்தாள் தாமரை. மீண்டும் இருவரும் அருகருகே அமர்ந்து சாப்பிடும் சூழ்நிலை உண்டானது. தட்டில் வைக்கப்பட்ட பதார்த்தத்தை பார்த்ததும், ஏதோ பலகாரம் என்றார்களே என்கிற வியப்புடன் அவள் புருவம் உயர்ந்தது. காரணம், கட்டியும் முட்டியுமாக பரிமாறப்பட்ட உப்மா. அக்காள் மகளை மடியில் தூக்கி வைத்து உணவு ஊட்டிவிட்டபடியே தானும் உண்டு முடித்து எழுந்து விட்டான் மலையமான். அவளுக்குத்தான் இறங்கவே இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிண்டின, உனக்கு பிடிக்கல போல இருக்கே என்றார் அலமேலு சின்ன வருத்தத்துடன். அவரிடம் எந்த தாட்சண்யமும் இல்லாமல், எனக்கு உப்மாவே பிடிக்காது என்றாள் கனிமொழி. தாமரையின் முகம் இறுகியது. என்ன எதுக்கெடுத்தாலும் இப்படி துடுக்காவே பேசுறா என்று எண்ணிக்கொண்டாள். அலமேலுவுக்கும் என்னவோ போல் ஆகிவிட்டது. பிடிக்கலனா வச்சிடு கண்ணு, சூடா பால் காய்ச்சி தாரேன், குடி. மருமகளை நோகாமல் பேசினார். அதையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு எழுந்து கொண்டாள் கனிமொழி. வெளியே சென்றிருந்த நாராயணன் வந்து உணவு உண்ட பிறகு மகளை தூக்கி கொண்டு கணவனோடு தாமரை தங்கள் வீட்டுக்கு கிளம்ப அவர்களோடு அலமேலுவும் கிளம்பினார். புது மணமக்களுக்கு தனிமை கொடுப்பதற்காக அவர்கள் முன்கூட்டியே செய்த ஏற்பாடு அது. வீடு ஓவென்று இருந்தது. அலைபேசியில் தலையை கொடுத்து கொண்டிருந்த கனிமொழியின் மனம் பதட்டத்தில் படபடத்தது. நேற்று இரவு அவனோடு தனிமையில்தான் இருந்தாள். ஆனால் அது அவளுடைய வீடு. அங்கே இருந்த துணிச்சல் இப்போது இல்லை. பக்கத்தில் வருவானோ, அத்துமீறுவானோ என்ற ஏதேதோ யோசனைகள். காட்டு மிராண்டி பயல், பாய்ந்தாலும் பாய்ந்து விடுவான் என்ற பயமாகவும் இருந்தது. அப்படி மட்டும் ஏதாவது செய்யட்டும், கடித்து குதறி விடுவேன் என்ற கோபத்தோடு எண்ணிக்கொண்டாள்.
எண்ணமெல்லாம் அவளுக்குத்தான். அவன் அவள் பக்கத்தில் வரவே இல்லை. அதற்காக அவனை உலகமாக உத்தமன் என்றெல்லாம் எண்ணிவிட முடியாது. திண்ணைக்கட்டையில் அமர்ந்து அவளை கள்ளப்பார்வை பார்க்கத்தான் செய்தான். பக்கத்தில் வர பயம், அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் அப்படி தூரத்தில் இருந்தே பார்த்து கொண்டிருக்க முடியும்? அவள் அவனுடைய மனைவிதானே. அழகாக வேறு இருக்கிறாள், மிகவும் அழகாக. தொண்டையை கனைத்து கொண்டு எழுந்து உள்ளே வந்தான். கனிமொழி வெடுக்கென்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அங்கே எதிர்பார்ப்பு இருந்தது. நரநரவென்று பல்லை கடித்தவள், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, தெரியும்ல என்றாள் கடுப்புடன். அவனோ தெரியாதே என்று இலகுவாக தோலை குலுக்கினான். கனிமொழியின் விழிகள் விரிந்தன. இவன் என்ன இப்படி பேசுகிறான் என்று எண்ணினாள். அவனுடைய அந்த அணுகுமுறை அவளுக்கு புதிதாக இருந்தது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லித்தான் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க வச்சாங்க, இல்லைன்னா நான் எதுக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறேன் என்றான். அவன் சொன்ன விஷயம் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு அலட்சியமாக, ஆஹா பெரிய தாலி, அப்படியே 10 பவுன்ல கொண்டு வந்து மாட்டிட்டான், பேச்சப்பாரு என்று முணுமுணுத்தாள். அவசர கல்யாணம், 10 பைசாவுக்கு வாங்கியிருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு நீ கட்டியிருந்த புடவையும் இப்போ உன் கழுத்துல கிடைக்கிற மஞ்சள் கயிறும் என் சொந்த காசுல வாங்கினது. நான் எவன்கிட்டையும் கையேந்தல என்றான் நிமிர்வாக. கனிமொழி அவனை வெறித்து பார்த்தாள். அவளுடைய பார்வையை தயங்காமல் எதிர்கொண்டவன், கொசு கடிக்குது, கொசுவலைக்குள்ள போய் படு, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், ஏதாவது வேணும்னா எழுப்பு என்றான் சாதாரணமாக. அவனிடம் கோபம் ஏமாற்றம் எதையும் காட்ட முடியவில்லை அவளால். சற்று நேரத்திற்கு முன் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்களோடு அவளை பார்த்தவன் அவன்தானா என்றிருந்தது அவளுக்கு. குழப்பத்துடன் கொசுவலைக்குள் நுழைந்து கண்மூடி படுத்துக்கொண்டாள். அத்தியாயம் 4 நிறைவடைந்தது. நன்றி.